படம் சூப்பராக இருக்குது சார். படம் எதிர்பார்ப்பு என்னென்னா நெகட்டிவாக தான் நம்மளுக்கு முதல்ல வருது. படம் சொல்கிறாங்க அந்த மீம் போடுறவங்கலேருந்து படத்தை அந்த டீகோட் பண்ணுறவங்களே எல்லாம் நெகட்டிவ் சொன்னாங்க. ஒரு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சு 3 ஆமாம் லுங்கி, அந்த லுங்கி வந்து இந்த லுங்கி இப்படி லுங்கி நம்ம வாழையில் இப்படி தான் இருந்துச்சு, பரியர் பெருமாள் இப்படி தான் காட்டினாங்க, இதில் இப்படி தான் இருக்குது, சாதாரண இந்த மாதிரி தான் வரும் அப்படி சொன்னாங்க. படம் பார்த்த பிறகு தான் தெரியுது அதுக்கு இதுக்கு முற்றிலும் வேறாக இருக்குது. துருவ் விக்ரம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவர் 2 படமும் சரி, இந்த படமும் சரி, அவர் லுக்குக்கு அவர் நம்ம இப்போ சொல்லுவோம் சாக்லேட் பாய் லவ்வர் பாய்னு, அவர் எடுக்கிற 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்குது. ஆமாம், மொதல் படம் தான். நான் அர்ஜுன் ரெட்டியே நீங்கள் இப்போ அந்த ஆமாம் மொதல் படம் அந்த டெடிக்கேஷனாக தான் சொல்கிறேன். ரொம்ப தத்ரூபமாக இப்படி தான் அவர் வாழ்ந்திருப்பார், இப்படி தான் அவர் கஷ்டப்பட்டிருப்பார், இப்படி தான் அவர் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருப்பான்னு அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தது துருவோட திறமை தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த செய்திகள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன கதை, அவங்க எதுக்காக இது பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை சம்பவம்னு. அந்த செய்திகள் படித்தவங்களுக்கு பார்க்கும்போது இது அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. பசுபதி எப்பவும் போல் அருமையாக பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக கலக்கிட்டார். ஆமாம், மியூசிக்கை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பாடல்கள் சரி எல்லாமே சரி ஒரு கிராமிய பின்னோட்டத்தில் ஒரு கிராமிய வாத்தியங்கள் எல்லாம் அதை கொண்டு தான் இருக்குது. நம்ம மற்ற அந்த எலக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி இல்லாமல் இது முழுக்க கிராமிய தான் இருக்குது. அதே மாதிரி வேடன் அவர்கள் பாட்டு பாடியிருக்காரு. இது நிறைய படம் பாடணும், தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. அதுவும் மாரி செல்வராஜ் படம்னா ஒரு ஜாதியை முத்திரை குத்த படம். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் 2 ஜாதி தலைவர்களும் வந்து நேர்மையானவங்க தான் அப்படின்னு காட்டியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் இப்போ கூட அது பிரச்சனை நடந்து தான் இருக்குது. இப்போ கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இது இவர் பேரை சொல்லிவிட்டு அவர் பேரை சொல்லிட்டோம். இது இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸாக இல்லை ஒரு 2 பேரும் சமமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கான படமாக இருக்கும்? யாருக்காக இல்லை, நீங்கள் அதான் இது அனைவருக்குமான படம். இது வந்து ஒரு கபடி ஜாதியை தழுவி இருக்குது, அந்த சம்பவங்களை தழுவி இருக்குது. மற்றபடி முழுக்க இது ஒரு கபடி படம் தான். படம் நல்லாவே இருக்குது சார். நான் மாரி செல்வராஜ் சார் படம் அப்படின்ட்டே தான் வந்தேன். நான் ஆக்சுவலி த்ரூவ் அப்படின்றத விட மாரி செல்வம் சார் டைரக்ஷன் தான் வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது த்ரூவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் இதுக்கான போட்ட எஃபர்ட்டு, ஒரு சிட்டி பாய்லேருந்து ஒரு வில்லேஜ் பர்சனாக எப்படி அவரோட பாடியை ட்ரான்சிஷன் பண்ணார், அந்த மூவிக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, அது எல்லாமே வந்துட்டு இந்த மூவியில் தெரிஞ்சுது. அமீர் சார், லால் சார் அவங்களுக்கு கொடுக்கறத அவங்க எப்போவே சூப்பராகவே பண்ணுவாங்க. அவங்கள பற்றி கமெண்ட்ஸுன்றதே கிடையாது, அவ்வளோ நல்லாவே பண்ணுவாங்க அவங்களோட ரோல்ஸு. அண்ட் பசுபதி சார் அவருமே அவரோட பாட்டு என்னவோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாரு. ஸோ அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல அப்ரோச் தான். ஏன்னா வெளியில் இருக்கிற மக்களுமே இதை பார்த்துட்டு அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே அதுதான் சொல்கிறாங்க, இது எங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் விஷயம், அது நீங்கள் ஏன் இன்வால்வ் ஆகிறீங்க, அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எவ்வளோ காட்டணுமோ அதை மட்டும்தான் காட்டியிருக்காங்க இதில். மற்றபடி வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் காட்டல. அதுவுமே வந்து காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து அது அப்படியே ஸ்போர்ட்டாக எடுத்துகிட்டு போனதுனால 2மே பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குங்க மியூசிக்கு. ஒரு சேஞ்சுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் உள்ளே வந்திருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பைசன் அப்படின்றது வந்து எல்லாருமே ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள மூவி தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்டாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயமுமே இதில் காட்டியிருப்பாங்க. ஆன் த ஹோல் எல்லாருமே வந்து பார்க்கலாங்க இந்த மூவியை. சாமனா அவர் வந்து ஒரு 2வது படம் 3வது படமே தெரியல, ஏதோ ஒரு 10 படம் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு அமெரிக்காவில் லண்டன்லாம் பட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் பார்த்தா திருநெல்வேலி சார்ந்தவர் மாதிரி இருக்கிறார் பார்க்குறதுக்கு. அவருடைய ரன்னிங்கும் சரி, அவருடைய ஆடோருக்கு சாமனா துருவோடு எப்படி விக்ரம் வந்து சேது படம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அதுமாதிரி துருவுக்கு வந்து சைமன் படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். இவர் வந்து அடுத்த காலம் ஸ்டார் கேட்டகரி கண்டிப்பாக போவார். நான் அமீர், லாலு, அப்புறம் வந்து பசுபதி 3 பேரும் வேறு லெவலாம். இது வந்து 3 பேரும் யார் நடிப்பு கம்மின்னு சொல்ல முடியாது. 3 பேரும் தரமாக வச்சுக்கிறாங்கண்ணா. நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் படம் தான், மாரி செல்வராஜ் படம் 100% அவர் படம் தான். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வாழ்ந்துருக்காரு மனுஷன். அது எல்லாம் ஒரிஜினலாக இருக்கிறோம். கபடிலாம் அப்படி தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் மற்ற படத்துலலாம் ஒழுங்காக காட்ட மாட்டாங்க கபடி. இதில் அப்படி தெரியுது, அதான் நல்லாவே தெரியுது.
பசுபதி கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. லாலு அமீர் அந்த கேரக்டர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரு நெகட்டிவ் இதில் காட்டல, ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இது மாரி செல்வராஜ் டிஃப்ரெண்ட்டாக இது அப்ரோச் பண்ணியிருக்காப்புலையா? ஏன்னா ரெண்டு ஜாதி தலைவர்களும் கரெக்டாக காட்டியிருக்காப்புல. ஆனால் ரெண்டு பேர் ஆமாம் அது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் நெகட்டிவ் சைட் காட்டல, ரெண்டு பேரும் பாசிட்டிவ் சைட் காட்டுறாங்க. யாருக்கான படமாக த்ரூக்கான படம், த்ரூ நல்லா பண்ணியிருக்காரு. அப்போ எந்த மாதிரி ஆடியன்ஸை கவர் பண்ணுங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுங்க, எல்லாரையும் கவர் பண்ணலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தீபாவளிக்கு ஒரு நல்ல கண்டிப்பாக இதுதான். மாரி செல்வராஜ் வந்து அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ பண்ணுறாரு. மாரி செல்வராஜுக்கு தொடர்ந்து வெற்றிகளை பெற்று கொடுத்துட்டே இருக்காரு. மாரி செல்வராஜ் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரஞ்சித்தை பார்த்து பயப்படுறதோட இப்போ மாரி செல்வராஜை பார்த்து நிறைய பயப்படுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் எல்லாரையும் ரஞ்சித்தோட ஃபாஸ்ட்டாக இணைக்கிற வேலையை பார்த்துட்டே இருக்காரு. மாரி செல்வராஜுக்கு வந்து வாழ்த்துக்கள். இனிமேல் துரு விக்ரம் கிடையாது, இனிமேல் துரு அவ்வளோதான். ஏன்னா விக்ரம்க்கு எப்படி சேது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அது மாதிரி துருவுக்கு வந்து பைசன் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும். துருவோட ஃபஸ்ட்டு படமாக பைசன் இனிமேல் ஞாபகப்படுத்தப்படும் நான் நம்புகிறேன். மாரி செல்வராஜ்னா ஒரு ஜாதிய படம் அந்த மாதிரியான ஒரு முத்திரை கொடுத்த படம். இந்த படத்தில் ரெண்டு ஜாதி தலைவர்களும் நேர்மையான மாதிரி தான் காட்டியிருக்காரு. அது எப்படி அந்த அப்ரோச் எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது. அது எப்படி ரெண்டு ஜாதி தலைவர்கள் கிடையாது, அவங்க ரெண்டு தனி மனுஷங்க. அவங்களோட பகை எப்படி ரெண்டு ஜாதி சண்டையாக மாறிச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில. அதை வந்து படம் ரொம்ப உண்மையாக காமிச்சிருக்கு. எனக்குமே நீங்கள் சொன்ன அதே டவுட் இருந்துச்சு, எப்படி இது ஈக்குவலாக பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அது மாதிரி காமிக்க முடியாதுன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வரைக்குமே அது எப்படி அவர் கன்க்ளூட் பண்ண போகிறார் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த வேலையை மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஏற்றுக்கிற மாதிரி வெற்றியை சார் படால் சொன்ன மாதிரி யாராலையும் தவிர்க்க முடியாத வெற்றியை மாரி செல்வராஜ் பெற்றிருக்காரு. படமாக பெறும் நம்புகிறேன். லால் அமீர் ஓட கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரில, எனக்கு தெரிஞ்சது. சவுத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் நம்புகிறேன். இங்கே இருக்கவங்களுக்கு அது புரியலனாலுமே படமாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சவுத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அரசியல் படமாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே வந்து இந்த படத்தோட ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்த அப்புறமே வந்து யாருன்னு அவங்க டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் இப்படி தான் இருக்கும்னு அவங்க ப்ரீ ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் அப்படி இல்லை, படம் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்கான சண்டையை வெறுமனே அவங்க ரெண்டு பேருக்கான சண்டையாக மட்டும் முடிச்சிருக்காரு மாதிரி. அதில் அவர் கண்டிப்பாக வெற்றியும் பெற்றிருக்காருன்னு நம்புகிறேன். நிவாஸ் சந்தோஷ் நாராயணன் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நானும் உங்களை மாதிரியே பயந்தேன், சந்தோஷ் நாராயணன் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. நிவாஸ் அதுக்கான ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய டேரக்டர்ஸ் கூட நிவாஸ் ஒர்க் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். மாரி செல்வராஜ் படம் எப்பயுமே மக்களுக்கான படமாக தான் இருந்திருக்குது. அது வந்து திருப்பவும் மாரி செல்வராஜ் ப்ரூவ் பண்ணியிருக்காது. இது மக்களுக்கான படம், மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். என்டர்டெயின்மெண்ட்டும் தாண்டி அரசியல் படம், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக பார்க்குறோம். உள்ளபடியே வந்து அவரோட உண்மை கதை, கணேசன் அவரோட உண்மை கதைன்னு சொல்லும்போது இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. கீழே இருந்து ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது.